श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनयायूदि शब्दं वदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर् बहुलाभिरामं श्रीमत्पतङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धनाम् बोधं शरस्य महता क्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहः भक्ताङ्गुर्वेद परकाल यतीन्द्रनिशां श्रीमत्पराङ्गसुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलादुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्यगृष्टं पारार्त्यं संश्रुति शतशरशुद्धमध्यापयन्ति सोच्चिट्टायां षजि निगडितं या बलात्कृतरुन्ते गोदादस्यै नमैदमिदं भुय एवास्तु भूयः अन्नवयं पुதுவையாண்டாள் அரங்கற்கு பண்டு திருப்பாவை கல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை வியல்லை மாத்தன்னால் கடவா வண்ணமே நல்கு. சேலம் பெருநகரத்தில் குடியிருக்கக்கூடிய ஆஸ்திக அக்ரேசர்கள் அத்தனை பேருடைய திருப்படிகளுக்கு முதல்கள் பல்லாண்டு பாட்டுக் கொள்கிறேன். இந்த தர்மஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வாரிய தரிசிகள் என்ன, தலைவர்கள் என்ன, அத்தனை பேருடைய கைங்கரியமும் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகணும் என்று முதல்ல ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய விராட்டிகள் ஆண்டாளிடத்தில் பூர்வாச்சாரியர்கள் அத்தனையுடைய திருவடிகளிலும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரம் விதித்த வகையாக இருக்க வேண்டியது. மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தர்மத்தின் வழி நடந்து போக வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான வழியான சுலபமான அந்த வழியிலே முன்னோர்கள் சொன்ன வழியிலே இந்த மடத்தை நிர்வகித்துக் கொண்டு இத்தனை தூரம் இத்தனை உபன்யாசங்கள் என்ன, சொற்பொழிவுகள் என்ன, இதெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதல்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் மார்கழி மாதம் ஒரு வைஷ்ணவ மாசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 67வது வருஷமாக இங்கே கொண்டாடி கொண்டு கொண்டோம். அந்த சொற்பொழிவிலே திருப்பாவை உபன்யாசத்தில் அடியனுக்கு சொல்ல வேண்டும் என்று சுவாமி அதாவது திருவாளர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அடியனுக்கு 1 மாதம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அது அவ்வளோ தூரம் அடியன் ஏதோ உத்தியோகத்தில் இருக்கிறதுனால முடியாமல் போகிறது. இதுவே கொஞ்சம் அப்படி எடுத்துக்கொண்டு வந்து செய்யும்படியாக இருக்கு. அவருடைய திருவிழத்துக்கு பாராட்டுகள். ஆனால் அடியன் வர முடியலேங்கிற வருத்தம் அடியனுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம சொல்லலாம், 15 நாள் சொல்லிவிடலாம் அப்படின்னு அவரிடத்துல சொல்லிட்டேன். போன வருடமும் வந்திருந்தோம். இந்த வருடமும் அத்தை நிர்விঘ்னமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாளுடைய திருப்பதிகளிலே பிரார்த்தித்துக் கொள்வோம். ஒரு பத்திரிக்கை வந்த உடனே தொலைபேசியில் கூப்பிடுவார், வந்துருத்தா அப்படின்னு கேட்பார். அது அது வந்து அன்னைக்கே உடனே ஆண்டாள் திருப்பதியில் வச்சு சரி துன்பத்தை வச்சு முதல்ல சமர்ப்பணம் பண்ணிட்டு சரி அவருக்கு சொல்லலாம் நினைத்து கொண்டு வந்து அவரே ஃபோன் பண்ணுறார். அதனால அந்த உற்சவத்தை நடத்தி கொடுக்குமாறு ஆண்டாளிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இன்றைய தினம் முதல் நாள் அடியனுக்கு சொன்னது மார்கழி மாதத்தை அந்த பாசுரங்களை அர்த்தங்களை சொல்ல வேண்டும். அதோடு கூட ஸ்ரீரங்க மகாத்மத்தை சொல்ல வேண்டும்.
அதோடு கூட ஆழ்வார்களை பற்றி சொல்ல வேண்டும். அதோடு கூட இப்பொழுது அவர் நியமனம் பண்ணியிருக்கார், விதுர நீதியை பற்றி சில விஷயங்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு தெரிந்த மட்டிலே இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த மார்கழி மாதத்தில் மாத்திரம் வேற எந்த ஒரு காரியத்துக்கும் இடமில் வரணும், எல்லாவற்றையும் ஆண்டாளுடைய திருவடிகளுக்கே சமர்ப்பணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதாகத்தான் இதை வைஷ்ணவ மாசம் அப்படின்னு சொல்லுவோம். வைஷ்ணவ மாசம்னா பகவானாலே அனுகிரகிக்கப்பட்டதான் மாதம். மார்கழி மாதத்துக்கு என்ன பெருமை? மார்கழி மாதம்ங்கிறது தேவர்களுக்கெல்லாம் உகந்ததான காலம். அந்த காலத்தில் தான் நாம் இங்கே இந்த மார்கழி மாதத்திலே 30 நாள் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் 30 பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இது எங்கிருந்து ஆரம்பமாயிற்று? ஏன்னா ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே ஒருத்தியாக பெண் பிள்ளையாக அவதாரம் பண்ணினவள் ஆண்டாள். அவள் எங்கு அவதரித்தாள்? சிவிலிபுத்தூரிலே திருவோதாரம் பண்ணினாள். பிறந்தாள்னு சொல்ல மாட்டோம். ஆண்டாள் ரொம்ப உயர்ந்தவள், பூமி பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கின்றபடியினாலே அவள் அவதரித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை பக்கத்தில் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற அந்த பிரதேசத்திலே அவதரித்தாள். எப்பொழுது அவதரித்தாள்? கர்க்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி கானோத்பவான் பாண்டிய விஸ்வம்பரான் கோதா வந்தே ஸ்ரீ ரங்கநாயிகாம் அப்படிங்கிறது ஆண்டாளை பற்றினதான தனியினை சொல்லக்கூடிய பாசுரம். இதனுடைய அர்த்தம் என்ன? கர்க்கடே பூர்வ பல்குன்யாம், ஆடி, அதாவது அவள் அவதாரம் பண்ணது ஆடி மாதத்திலே பூர திருநட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினாள். திருவாடிப்புறம் பிரசித்தியாக சொல்லவும் ஆடி மாதத்திலே பூர திருநட்சத்திரத்திலே அவதரித்தவள். கர்க்கடேன கர்க்கட மாசம்னா ஆடி மாசம். கர்க்கடே பூர்வ பல்குன்யா, அவர் அவதரித்திருந்தது சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூர திருநட்சத்திரத்திலே அவதரித்தான். கர்க்கடே பூர்வ பல்குன்யா துளசி கானோத்பவா. துளசி, அந்த துளசி வனம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு துளசி வனம், பெரியாழ்வார் அந்த தோட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் புஷ்பங்கள்லாம் நட்டு வச்சிருக்கார். பகவானுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வட மகாதாமம், வடபத்திர சாயி, சாயி அப்படின்னு சொல்லணும். சா ஈ போட்டு மெரிசல் நெடுங்கி இருக்கணும். சாயி அப்படின்னு சொன்னோம்னா சயனித்து கொண்டிருப்பவர் சாயி, படுத்துருக்காரோ அவருக்கு சாயி. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் என்ன சொல்லுவோம்? அனந்த சாயி. நான் அனந்த சாயினா ஆதிசேஷனிலே படுத்து கொண்டிருப்பவர் சாயி. அதே போல பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவர் வட மகாதாமம், வடம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆலமரத்தினுடைய இலையிலே தானே பெருமாள் கடைசியா இந்த உலகத்தை சாப்பிட்டு படுத்துக்கிறார். அதுக்கு தான் வட மகா, அதாவது வடம்னாக்க அந்த களம், ஆலமரத்தினுடைய இலை. வட மகாதாம், பெரிய, ஏன்னா அவரை சின்ன குழந்தை தான், ஆனால் அவர் சயனிச்சுக்கிறது பெருசாக இருக்கிறவங்க. ஆனால் வட மகாதாமம் அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அதுதான் வடபத்திரம். பத்திரம்னா இலை. வடபத்திரம் அப்படின்னா ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலை. வடபத்திர சாயி அப்படின்னு அவருக்கு பேர். பல பேர் பேரு கூட வச்சுக்கிறாங்க வடபத்திர சாயி அப்படின்பா. வடபத்திர சாயின்னு என்ன அர்த்தம்? கடைசியிலே எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் உண்டு சாப்பிட்ட போது சின்ன குழந்தையா ஒரு கண்ணனா எல்லா இடத்துலையும் வீட்டிலெல்லாம் பார்ப்போம். ஒரு இலையில பெருமாள் படுத்துட்டு தன்னோட கெட்டவட்டை எடுத்து வாயில வச்சிருப்பார். அதில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு தான் வடபத்திர சாயின்னு பேர். அதில் சேர்ந்துக்காத சின்ன குழந்தை. அங்கே இருக்க பெருமாளுக்கு வடபத்திர சாயின்னு பேர். அந்த பெருமாள் கைகள் மட்டும்தான் பெரியாம்பா புஷ்பங்கள் எல்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டார். அந்த துளசி வனத்திலே தான் அவதரித்தார். கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானமோத்பவா பாண்டிய விஸ்வம்பரா. பாண்டிய தேசத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவள்
கோதான்னு சொல்லப்படுவார். அவளுக்கு கோதான்னு பேர். கோதா நாச்சியார் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். கோதைன்னு சில பேர் பேர் வச்சிருக்காள். ஆண்டாள் என்று பேர், கோதா என்று பேர். அவள் தான் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக அவதரித்தாள். வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். அவளே ஸ்ரீரங்கநாயகி தாயாரைப் போலவே தானும் ரங்கநாதனுக்கு ஆட்பட்டாள் அப்படிங்கிறது சொல்ல வந்த ஸ்லோகம் தான் இது. அவள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவள் அவதரித்தது எப்பொழுது? ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது அதாவது கலியுகத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி துவாபரயுகம். கண்ணன் வாழ்ந்தது துவாபரயுகத்திலே, ராமன் வாழ்ந்தது திரேதாயுகத்திலே. மற்ற அவதாரங்கள் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன, பார்கவராம வரைக்கும், பார்கவராமன பரசுராமர். இந்த பரசுராமர் கிருத்தயுகத்திலும் இருந்தார், திரேதாயுகத்திலும் இருந்தார். ஏன்னா ராமன் வாழ்ந்த காலத்திலும் அவர் இருந்தார். ஏன்னா அப்பெல்லாம் ஆயுசு ரொம்ப கூட. இப்போவும் ஆயுசு கூட, மருந்து மாத்திரையால கூட. இப்போ முன்னாடியெல்லாம் ஆயுசு இருந்ததுன்னா அவன் ஆரோக்கியத்தால ஆயுசு கூட இருந்தது. ஆனா இப்போ மருந்து மாத்திரையெல்லாம் நிறைய வந்துருக்கு இல்லையோ, அதனாலேயே நம்ம கொஞ்சம் ஆயுசு கூட தான் இருக்கு. ஆஹா, அப்ப அவர்கள் இருந்தா ஆஹா, ராமாவதாரம் முடிந்து கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது துவாபரயுகத்தில். துவாபரயுகத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம். இதுல துவாபரயுகத்துல முதல்ல 4 ஆழ்வார்கள். ஒண்ணு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருவழிசை ஆழ்வார் அப்படின்னு 4 ஆழ்வார்களும் துவாபரயுகத்திலே அவதரித்தவர்கள். இப்ப ஆண்டாளுக்கு எப்படி? ஆண்டாள் இந்த கலியுகத்திலே அவதாரம் பண்ணினாள். கலியுகம் ஆரம்பம் எப்ப தெரியுமா? 42வது நாள் கலியுகம் பிறந்தது. பிறந்து 42வது நாள் தான் நம்மாழ்வார் அவதாரம் செய்தார். நம்மாழ்வார் ஏன்னா முதல்ல ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார். அதுக்கப்புறம் 5வது தான் நம்மாழ்வார். அவர் இப்ப கலியுகத்திலே இப்போ நான் அடிய சொல்றது இப்போன்னா எவ்வளோ வருஷம்னா 5126 வருஷம் ஆயிடுச்சு. கலியுகம் ஆரம்பமாகி 5126 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த கலியுகம் பிறந்து 42வது நாள் தான் நம்மாழ்வாருடைய அவதாரம். நம்மாழ்வார் பிறந்தார். அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகரில், தூத்துக்குடி பக்கத்தில் சொல்லும்போது திருநெல்வேலி தாண்டி ஆழ்வார் திருநகரிலே அவதாரம் பண்ணினார். நம்மாழ்வாருக்கு அப்புறம் குலசேகர ஆழ்வார், அவர் மலைநாட்டிலே திருவஞ்சிக்களத்திலே அவதாரம் பண்ணினார். அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வாருக்கு அப்புறம் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாத்தான், பெண் பிள்ளைன்னா அவருக்கு பிறந்த குழந்தை என்பதல்ல, அதுக்கு பேர் ஔரச புத்திரி அல்ல. அப்படின்னா வயற்றிலே பெரியாழ்வாருக்கு பிறந்த பெண் பிள்ளை அல்ல. ஆனா ஒரு துளசி வனத்திலே அவதரித்திருந்தாள். இவர் போனார், புஷ்பங்கள்லாம் சரி கொடுத்தா போனார், பார்த்தார், குழந்தையை எடுத்தார். நமக்கு தான் குழந்தை இல்லையே, இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலாமே என்று அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். அந்த குழந்தை தான் அவருக்கு கோதாங்கிற திருநாமம். கோதான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாலை அப்படின்னு அர்த்தம். கோதா மாலை. மாலை அப்படின்னு சொன்னா அவள் எந்த மாலை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள்னா திருமாலை. திருமாலை மகாவிஷ்ணுவை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் அப்படிங்கிறது அந்த கோதாவுக்கு இருக்கக்கூடிய வைபவம். அவள் பிறந்தது இந்த கலியுகத்திலே ஒரு நல வருஷத்திலே அவதாரம் பண்ணினாள். 60 வருஷங்கள் கொல்லுவ, அதுல நல வருஷத்தில் அவதாரம் பண்ணினாள். ஒரு சுக்லபக்ஷத்திலே செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்திலே புரத நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம். சின்ன குழந்தையாக இருந்தால் எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாருடைய பிரபாவம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு நித்தியமா புஷ்ப கைங்கரியம், பெருமாளுக்கு புஷ்பத்தை சேர்த்து அர்ச்சனை பண்ணி வந்தனம் பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டியது தோட்டமே அமைத்து அத்தனையும் பண்ணி கொண்டிருந்தவர் பெரியாழ்வார். அந்த ஆண்டாள் சின்ன குழந்தையா வளர்ந்துட்டு இருந்தார். பக்தியை சின்ன குழந்தைலேருந்து நம்ம சின்ன குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு கோவிந்தா போடுன்னு சொல்லுவோம், கையெழுத்துக்கு மேலே வைப்போம், இப்படி கோவிந்தா போடுவோம், இப்படி ஆகும் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இவர் என்ன பண்ணார்?
எல்லா கதைகள், பகவானுடைய கதைகள் எல்லாம் சொல்லி 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 வளர்க்க ஆரம்பிச்சா இந்த குழந்தைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பகவானை பற்றின அவதாரங்களை பற்றி நல்லா சொல்கிறான், பகவானை பற்றின விஷயங்கள் எல்லாம் நல்லா சொல்கிறான். அப்படி இருக்கிற குழந்தை, இந்த குழந்தைக்கு கண்ணனை போய் பகவான் கண்ணனை போய் அடைய வேண்டும். ஏன்னா கிருஷ்ண கதைகளெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார், கிருஷ்ண சேட்டிதங்களை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். கண்ணன் வந்தது, விளையாடுனது, அங்கே பண்ணது, லீலைகள் பண்ணது, இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். ஆண்டாளுக்கு என்ன தோற்றுறது, நம்ம அந்த கண்ணன் பெருமானை போய் எப்படியாவது பார்க்கணும், இந்த பெருமாளை போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அப்படி ஆசைப்பட்ட போது பெரியாழ்வாட்ட எங்கே கண்ணன் எங்கே இருக்காரு, அவர் இருந்ததோ துவாபர யுகத்தில், இப்போ கண்ணன் இல்லை, இப்போ கண்ணனை போய் எங்கே போய் பார்க்கறது அப்படின்னா, அப்பா அந்த பிருந்தாவனத்திலும் ஆய்ப்பாடியில் கண்ணன் இருந்தது போது மதுராவில் பிருந்தாவனத்தில் உள்ளார்கள். அப்ப அப்பா பாண்டா அவ கதையெல்லாம் நம்ம பெரியாழ்வார் சொல்லும்போது அவர் சொல்றார், அங்கே பிருந்தாவனத்திலும் ஆய்ப்பாடியிலும் பெருமாள் வாழ்ந்திருந்த போது, கண்ணன் பெருமாள் வாழ்ந்திருந்த போது அந்த ராசக்கிரீடைகள் நிறைய, அந்த கோபிமார்கள்லாம் பெருமாளோடு விளையாடும் போது அங்கே ராசக்கிரீடை பண்ணுவார்கள். இந்த பக்கம் ஒரு கண்ணன், அந்த பக்கம் ஒரு கோபிகை, இந்த பக்கம் ஒரு கோபிகை, திரும்ப கண்ணன், திரும்ப கோபிகை, திரும்ப கண்ணன், திரும்ப கோபி. இதுக்கு பேர் இப்படி விளையாடு, இப்படி கையை போட்டு கொண்டு நிறைய படங்கள் சித்திரங்கள்லாம் கூட பார்த்துருப்பாங்க. கண்ணன் நிறைய இடத்துல இருப்பார், கோபிகள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார், எல்லாரோடும் சேர்ந்து பெருமான் நர்த்தனம் ஆடுவார். அதுக்கு ராசக்கிரீடை அப்படின்னு பேர். இதெல்லாம் கண்ணன் இருந்தது எல்லாமே சின்ன வயசு தானே, அந்த வயசுல இருந்தார். அப்புறம் ராசக்கிரீடை பண்ணும்போது திடீர்னு கண்ணன், ஏன்னா இந்த ஆட்டங்கள்லாம் ஆடிட்டே இருக்கிற போது ரொம்ப பரம ஆனந்தத்தில் அந்த அந்த கோபிமார்கள்லாம் இருப்பா. பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் இவாளுக்கு பிராணனே போயிடும் போது இருக்கே அப்படின்னு பெருமாள் இருக்கிறவா திடீர்னு மறைஞ்சு விடுவார். மறைஞ்சு போயிட்டா இவர்களுக்கெல்லாம் வருத்தம் ஏற்படும். ஆனால் வருத்தம் ஏற்பட்டாலும் கண்ணன் தன் கூடவே இருக்கிறான் என்று ஒரு பாவனை, அந்த அறிவு முதிர்ச்சி, அதுக்குதான் பாவனையிலேயே நினைத்துக் கொள்வது. இப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறதுனா கொஞ்சம் சிரமமான காரியம் தானே. இல்லைன்னு ஒரு வஸ்து நமக்கு நேரம் தெரியாது, அதை பார்த்தோம்னா பிரத்யட்சமாக பார்க்கறது, கண் கொண்டு பார்க்கக்கூடிய பிரமாணம், அதுக்கு பேர் கண்ணு கொண்டு பார்க்கக்கூடிய பிரமாணத்துக்கு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். இன்னொரு கண்ணுக்கு விஷயம் இல்லாமல் இருக்கும், அதுக்கு என்ன பேருனா அனுமான பிரமாணம்னு பேர். அனுமானம் நம்ம கண் முன்னாடி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு பிரத்யக்ஷம், அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது வாழணும் அனுமானம் அப்படிங்கிறத அனுமானத்துல சொல்றான் அப்படிங்கிறது. இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்துல சொல்றது. அப்ப அதுவும் ஒரு பிரமாணம் தான். அப்ப இரண்டு கொண்டுதான் நம்ம ஒன்றை ஸ்தாபிக்க முடியும். இப்போ கண்ணன் கூட இருக்கான்னு நினைத்து கொண்டு அறிவு முதிர்ச்சியினாலே அவர்கள் கண்ணன் கூடவே இருக்கான்னு நினைச்சிட்டாளோ, அந்த மாதிரி கண்ணனை அடைய முற்படுகிற போது கண்ணன் கூடவே இருக்கான்னு நினைத்து கொண்டிருந்தார்கள் அந்த கோபிமார்கள். இதுதான் ஆண்டாளுக்கு ஞாபகம் வந்தது. ஆண்டாள் சொல்றார், கண்ணன் இங்கே இல்லை இப்போ, ஆனா கண்ணன் இருப்பதாகவே நாம் நினைத்து கொண்டு பாவனையிலே, அந்த பாவனா பிரகர்ஷத்திலே பெருமாள் அடைந்துள்ளவன். சரி, கண்ணனை அடைவது முக்கியமா இல்லை கண்ணனை அடைந்து கோபிமார்களை அடைவது முக்கியமானு பார்த்தோம். கண்ணனை அடைஞ்சுள்ளான், ஆனா கண்ணனை காட்டிலும் கோபிமார்கள் ரொம்ப முக்கியம் இல்லையோ. ஏன்னா அனுபவித்த அனுபவம் அந்த கோபிமார்கள்ட்ட தானே இருக்கு. அதனால அந்த அந்த கோபிமார்களை அனுபவிக்கலாமேன்னு சொல்லி அந்த அனுபவத்தாலே தொடங்கினதுதான்
இந்த பாசுரங்கள். திருப்பாவை இதில் இப்போ கடைசியில் ஒரு இடத்துல வரும். கடைசியில் பார்த்தோம்னா ஏல் ஓர் எம்பாவாய் முடியும். ஏல் அப்படின்னா இப்போ இந்த தெற்கு பக்கம்லாம் பார்த்தோம்னா இலே அப்படின்னு கூடுவாங்க. இலைன்னா என்ன அர்த்தம்? இலே இங்கே வரியா அப்படின்னு கூடுவாங்க. அந்த பக்கம் நம்ம ஆழ்வார்கள் நிறைய அந்த பக்கம் இலையிலே கூப்பிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இலைனா கேள்னு அர்த்தம். கேள், நான் சொல்றத கேளு. இலே அப்படின்னா கேளு அப்படின்னு அர்த்தம். ஓர் ஏல் ஓர் ஓர் அப்படின்னா அறுதிட்டு சொல்றது, நிச்சயமா சொல்றது. இதை கேட்டுக்கோ, அறுதிட்டு சொல்கிறேன் கேள். எம்பாவாய் என்னுடைய பிள்ளையே. பாவாய்னா பொம்மை, பாவாய்னு சொன்னா பொம்மை. அந்த எம்பாவாய்னா என்னுடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளையே அறுதிட்டு சொல்ற கேட்டுக்கோ அப்படிங்கிறதா ஏல் ஓர் எம்பாவாய். ஏல் ஓர் எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய் கடைசியில் முடிக்கிறோமோ இல்லை. நாராயணன் நமக்கே பிறகுவான் பாரோரு விழ படிந்து ஏல் ஓர் எம்பாவா அப்படின்னு முடிவு பிறகு. அப்ப நான் சொல்றேன், நான் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுதான். இப்போ அந்த பெண் பிள்ளை பாவனா பிரகர்ஷத்திலே பாட ஆரம்பித்ததுதான் இந்த 30 பாசுரங்களுமே. இந்த 30 பாசுரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை பாதகங்களை தீர்க்கும், நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது, பரமனுடைய திருவடியை காட்டும், பெருமாளுடைய திருவடியே காட்டக்கூடியது இந்த 30 பாசுரங்கள். பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதமனைத்துக்கும் வித்து. இது சாமானியமல்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய விழுப்பொருள். வேதம்ங்கிறது சம்ஸ்கிருத சொல்லிக்கொள். அது யாரு சொன்னா எப்பவுமே யாருமே தெரியாது. அதுக்கு அபௌருஷேயம்னு பேர். வேதத்தை சொல்றதுக்கு பேர் அபௌருஷேயம். இந்த காலத்திலே இன்னாலே இந்த விடத்திலே இந்த நேரத்திலே ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அபௌருஷேயம். ஏன்னா புருஷன்னு சொன்னா நம்ம சொன்னோம்னா சொல்றதுல கோளாறு இருக்கும். ஆனா ஆறு சொன்னாலும் தெரியாது. அதுல கோளாறு இருப்பதற்கு ஒரு நாளும் வாய்ப்பே இல்லை. வேதம் என்ன சொல்றதோ ஸ்ருதி ஸ்மிருதி இதை மமை வாக்கியா அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றார். ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, இதெல்லாம் நான் சொன்னது, ஏன் நான் சொன்னதை அப்படியே கேளு அப்படின்னு சொல்றார் எம்பெருமான். ஆண்டாள் என்பவள் பூரத நட்சத்திரத்திலே அவதரித்தவள் எம்பெருமானை நோக்கி வழிபட்டு அவனை அடைய வேணும்னு ஆசைப்பட்டு 30 நாட்கள், அதாவது இந்த மார்கழி மாதத்திலே அவள் நோன்பு நோற்றாள். என்ன வச்சு? ஒரு பொம்மையை வைத்துக்கொண்டு கண்ணன் எம்பெருமானை. இதை சொல்ற போது பிரமாணத்தில் மற்றொரு சம்ஸ்கிருத பிரமாணத்தில் சொல்றா, ஹேமந்தே பிரதமே மாசே நந்த பிரஜ குமாரிக்காக சேர்ஹு அவிஷ்யம் குஞ்சானா காத்தியாயன் அச்சனம் பிரதம் காத்தியாயன் மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிமே குருதே நமஹா. ஹேமந்த ருதுவில் இருக்கக்கூடிய முதல் மாசம் இது. ஹேமந்த ருது இப்பதான் ஆரம்பம். ருதுக்கள் சொல்ல முடியும், காலங்கள் எல்லாம் சொல்லுவோம். அது சொல்லும்போது ஹேமந்த ருது. இந்த ஹேமந்த ருதுவில் இருக்கக்கூடிய பிரதம மாசத்திலே, முதல் மாசத்திலே, இந்த நேரத்திலே, அந்த காலத்துல என்ன பண்ணாளா? நோன்பு நோற்றார்கள். அந்த மாதிரி நோன்பு நோக்கக்கூடிய விஷயத்தை தான் ஆண்டாள் செய்தார். எதற்காக? கிருஷ்ணனை, கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணன் எம்பெருமான் இந்த இப்ப இருக்கிற கலியுகத்தில் இல்லை, ஆனால் துவாபர யுகத்திலே இருந்து திரும்பவும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டு சென்றதான பெருமாளை நோக்கி பக்தி பண்ணார், அவனை நோக்கி வழிபடார், அவனோடு சேர்ந்து ஆனந்தப்படுவதற்காக பாடின பாசுரங்கள் தான் திருப்பாவைங்கிற 30 பாசுரம். இப்போ இதுக்கு தனியன்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்லோகம் சொன்னேன்னு, ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அதுக்கப்புறம் தமிழ்ல 2 பாசுரங்களை சொன்னேன். இந்த சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டதான ஸ்லோகம் என்ன? ஏன்னா ஆண்டாளுக்கு என்ன பேருனா நீலா, நப்பின்னை. கிருஷ்ணாவதாரத்தில் பட்ட மகிழ்ச்சி கண்ணன் பெருமானுக்கு ரொம்ப உகந்தவள் யாருன்னா நப்பின்னை தான். அவளுக்கு தான் நீலான்னு பேர். அதைத்தான் பராசர பட்டருங்கிற ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர், அவர் என்ன பண்றார்? அவர் அந்த நீலாவை பற்றி பாசுரமா பாட்டுட்டார். நீளா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போக்த கிருஷ்ணம் என்று சொல்லியிருக்கார். ஏன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்காராம், நப்பின்னையோட மடியில் தூங்கிட்டு இருக்காராம், நெஞ்சில் இப்படி வச்சுன்னு தூங்கிட்டு இருக்காராம். பெருமாள் தூங்குவாரான்னா அந்த பெருமாளை எழுப்புறா. ஏன்னா உன்னிட்ட நான் பக்தி பண்ண வேணும், பெருமாளே நீ ஏந்திரு, நீ என்னென்னவோ எப்பேற்பட்டவன் தெரியுமா,
ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவோ உயர்ந்தவன், உன்னை பார்த்தா ஞானத்தினுடைய பொக்கிஷமாக இருக்கக்கூடியவன், நீ போய் இப்படி தூங்கலாமா? உன்னை நான் எழுப்புறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். நம்மெல்லாம் சொன்ன வழக்கு கட்டவங்களுக்கு பெருமாள்கிட்ட போய் நீ எப்படியே நின்றுட்டே இருக்கிய, தூங்கிட்டே இருக்கிய, என்னை பார்த்து கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அது மாதிரி ஆண்டாள் கேட்குறான். நீளா துங்கஸ்தனகிரிதடி சுத்தம் உத்போக்த கிருட்டம் பாரார்த்தியம். பெருமாளே, நீ எப்பேற்பட்டவன், அதாவது நீ எல்லாருடைய கைங்கரியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம பண்ற துண்டுகள் எல்லாம் அவன் தான் ஏற்றுக்கிறான். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி. நான் உனக்கு சொல்றேன், இவ்வளவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே உன்னை பத்தி, நீ போய் இப்படி தூங்கிட்டு இருக்கா, உன்னை நான் பள்ளி உணர்த்துகிறேன், நீ எந்திருப்பாயா அப்படின்னு சொன்ன அந்த ஸ்லோகம். பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிட்டாயா. நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட தான் கற்றுக்கிறோம், ஆனால் பெருமாளை அறிவுறுத்துகிறாள் நீ என்று சொல்லி. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிட்டாயா. அவள் யாரு? என்ன? ச உச்சிட்டாயா. பெருமாளுக்கு மாலை சாத்துறதுக்கு முன்பாக தான் அந்த மாலையை சாத்தி கொண்டவள். ஏன்னா பெரியாளா புஷ்பங்கள் எல்லாம் தொடுத்து பெருமாளுக்காக வச்சிருக்காள். நித்தப்படியே போவார், போய் தோட்டத்துக்கு போய் புஷ்பங்கள்லாம் கொண்டு வருவார். கொண்டு வந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் நாரெல்லாம் வச்சு கட்டுவார். கட்டி பெருமாளுக்கு மாலையை சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கிறதுக்காக அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, அந்த புஷ்பத்தை எடுத்து தொடுத்து வச்சார். தொடுத்து வச்சுட்டு திரும்ப போயிருக்காரு எங்கேயோ வெளியில. அதுக்குள்ளே இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, நான் கண்ணன் பெருமானுக்கு உகந்தவளாக இருக்கிறேனான்னு பார்த்து தான் அந்த மாலையை சாத்திருந்தான். சாத்தி விட்டு ஆழ்ப்பார். இவர் போனவர் கொஞ்சம் சுருக்கம் வந்துட்டார். வந்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு, நான் பெருமாளுக்காக வச்சிருக்கேனே, அத்தை கொண்டு போய் நீ இந்த மாதிரி பண்ணலாமா, நீ மாட்டுக்கு சாத்திக்கிறியேன்னு சொல்லி கேட்டா. அன்னைக்கு போய் பெருமாளுக்கு புஷ்பமே சேர்க்கவே இல்லை, படுத்துட்டார் அங்கேயே. பெருமாள் கனவுல வந்துட்டார், நீயே நீ வரவே இல்லை, புஷ்பம் சாத்தவே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிவிட்டா, நான் உமக்காக தான் வச்சிருந்தேன், அந்த புஷ்பத்தை ரொம்ப சாத்திக்கிட்டா, அதனால நான் வர முடியல, அவசாரமாக போடும்போது இது நான் அங்கே போட்டுட்டு உனக்கு சாத்திராமா, நீ போட்டுன்றது தான் நாங்கள் சாப்பிடணும், ஆனால் நீ இப்படி பண்ணலாமா, அதனால நான் வர முடியல, ரொம்ப அவசாரமாக போயிடுதுன்னு சொல்ல. அவள் வேறாரும் அல்ல, பூமாதேவியினுடைய அம்சமே பிறந்திருக்கிறாள், உமக்கு குழந்தையாக வைத்திருக்கிறாள். அவளை நம்முடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள் தான் அவதரித்தாள் என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாளை கனவுல சொல்லிட்டார். அதனால அவளுக்கு என்ன பேரு, அன்னிலேருந்து பெருமாள் சொன்னார், இந்த புஷ்பம் இனிமே எனக்கு நேரடியாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டாம், இது வரைக்குமாவது தெரியாம சாத்தியிருந்தாவும் இனிமே என்ன பண்ணணும், இந்த மாலையை கட்டி ஆண்டாள்கிட்ட கொடுத்து நீ சாத்திட்டு கொடு, அதுக்கப்புறம் போய் பெருமாளுக்கு சாத்துறேன் அப்படின்னு சொல்லப்படியா எழுது. அதனாலதான் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். சூடி கொடுத்த சுடர்கொடி என்று சொல்லுகின்றோம். அப்படி அந்த சிரஜினிகளிடம் யாவலா கிருத்தே சிரஜி நிகழ்த்தம் அப்படின்னா தான் சூடிக்களைந்த மாலையை பெருமானுக்கு கொடுத்தவள். அதனாலதான் சவுச்சிட்டாயம், தான் அனுபவித்தது சாத்தினது. இந்த மாலையை கொடுத்து பெருமாளுக்கு சாத்தி கொடுத்தாள். அதனால ஷஜி நிகழிதம் யா பலாத்கிருத்தே, கண்ணன் என்பெருமானை பலாத்காரம் பண்ணி, ஐயா தூங்கிட்டு இருக்கிற எழுப்புறோம் பலாத்காரம். ஒரு தரணுமா நம்ம பக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னா அவளை என்ன பண்ணணும், நம்ம பக்கத்துல எழுக்கணும்னா ஏதோ ஒரு வழியில தான் எழுக்க முடியும். அது பக்தியா இருக்கலாம், பிரபத்தியா இருக்கலாம், அறிவுரையா இருக்கலாம், என்ன பண்ணா இருக்கலாம், இல்ல அடிச்சு திருத்துறது கூட பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இவள் என்ன செஞ்சா, பக்தியை காட்டி பெருமாளை இவ்வளவுலாம் ஸ்ருதிகள்லாம் உன்னை பத்தி சொல்லிட்டு நீ போய் தூங்கி இருக்கலாமான்னு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்பக்கூடிய பாசுரமாக முதல்ல பராசரப்பட்டர் அமைத்திருக்கா. யா பலா கிருத்த புத்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா. அந்த கோதான்னு சொல்லப்படுகிறவர்களை நான் வணங்குகிறேன், காலகாலத்துக்கும் வணங்குகிறேன் அப்படின்னு சம்ஸ்கிருத சொல்லியிருக்கார். அடுத்தது உய்யக்கொண்டார்னு ஒரு ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளார். அவர் திருவள்ளரை, ஸ்ரீரங்கத்துக்கு திருவள்ளரைன்னு ஒரு திவ்யக்ஷேத்திரம் இருக்கு. அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் அவதரித்தவர் தான் உய்யக்கொண்டார். அந்த சுவாமி தான் இந்த பாசுரத்தை எழுதியிருக்கார். அன்னவயம் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை புல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு
சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல வல்வளையான் நாடினி வேர்கடவர்க்கென்னை விதி என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படிங்கிறது. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு இந்த பாசுரத்தை கண்ணனுக்காக தானே பாடியிருக்காங்க. ஆனா இந்த ஆச்சாரியர் சொல்றார் அரங்கருக்கு. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இந்த திருப்பாவை பாசுரத்தை பாடினது யாருக்குன்னா ரங்கநாதருக்குங்கிறான். அன்னவையெல்லாம் அம்ச பட்சிகள், அன்னப்பட்சிகள் எல்லாம் புதுவைன்னு சொல்லப்படுகிற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய பட்சிகள்லாம் இருந்திருக்கு அந்த நாள். அன்னப்பட்சிகள். இந்த அன்னப்பட்சி என்ன பண்ண தெரியுமா? தீர்த்தம் பால் ரெண்டும் வச்சோம்னா பாலை மட்டும் எடுத்துக்கும், தீர்த்தம் விட்டுரும். அவ்வளவு சக்தி அது. பாலும் தீர்த்தமும் ரெண்டும் கலந்து விட்டோம்னா எவ்வளவு கலந்தோன்னே தெரியாது. சில பேர் சொல்லுவா, இன்னைக்கு ஏதாவது முன்ன நாள் அந்த பால் கொண்டு வருவாள். பால் கொண்டு வந்தாக்கா அதில் வாங்கி நிற்கிறபடி வாங்கி இப்போ தான் இதில் போட்டு கொண்டு உள்ளே வச்சு அதை உள்ளே வச்சு 4 நாளைக்கு வச்சுக்கிறதுலாம். ஆனால் இப்போல்லாம் பாலை கறந்து கொண்டு வருவா, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டோம்னா திடீர்னு ஒருத்தர் புதுசாக வந்துருக்காருன்னு சொல்லுவோம். வந்து விட்டு திடீர்னு சாப்பிட்டு அடுத்த நாள் சொல்லுவார், அது தெரியல தொண்டை கட்டுறது உன்னோட பாலுடைய பிரபாவமோ அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எந்த ஜலத்தை கலந்தையோ தெரியலையோ தொண்டை கட்டி விடுதேன்னு அர்த்தம். அதனால இந்த அன்னத்தையும் பாலையும் பாலையும் தேர்ந்ததையும் ரெண்டையும் பிரிக்கக்கூடிய சக்தி அதுக்கு. இந்த அன்னவயல் புதுவை ஆண்டாள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்ததான ஆண்டாள் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு. பெருமாளுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, ஏன்னா ஸ்ரீரங்கத்து பெருமாளை கண்ணனாகவே தான் சொல்லுவாங்க. அந்த பெருமாளை ஆழ்வார்கள் சொல்லது கண்ணனாகவே சொல்லுகிறார்கள். அந்த கண்ணன் பெருமானே அங்கு சனித்து கொண்டுள்ளார் அப்படிங்கிறது தான் சொல்லுவார்கள். எல்லாருமே ஆழ்வார்கள், தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அதே தான் சொல்றார், ஆண்டாளும் அதே தான் சொல்றார். அதாவது திருப்பள்ளி எழுச்சியிலே அவர் தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அதை தான் சொல்றார். இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை ஸ்ரீரங்கநாதரை கண்ணனாகவே கொண்டாடுகிறார்கள். அப்ப அரங்கனுக்கு பண்ணு திருப்பாவை, நிறைய பண்ணுனா உயர்ந்திருக்கக்கூடிய பாசுரங்களா, பண்ணு திருப்பாவை பல்பதியம், உயர்ந்திருக்கக்கூடிய பாசுரங்களா கொடுத்தவள் பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். ரொம்ப அழகான பாசுரங்களா கோர்த்து கோர்த்து தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கோம். எத்தனை ஆனந்தமாக சொல்லப்பட்டுள்ளது. இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. என்னவோ ஏதோ எழுதுறோம் அப்படின்னு சொல்லுவர்களே தவிர இந்த பாசுரங்கள் அவ்வளோ ரொம்ப வயது முதிர்ந்தவளாக இருந்து பாடினதில்லை. சின்ன குழந்தைகள் அவ இருந்ததே 5 வயசு 6 வயசு அவள்தான். அதுக்குள்ள பாடினது. நம்ம பேசுறதுக்கே 3-4 வயசா இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி பாடுறது? பாடுறதுக்கு நமக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஞானம் இருந்தாலும் பாடுறது அதுவே இல்லையே. அந்த பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். பாடி சொன்னபடியினாலே பாடவல்ல நாச்சியார்னு கேட்கும். பாடினபடியினாலே பாடவல்ல நாச்சியார், சூடி கொடுத்தபடியினாலே சூடி கொடுத்த நாச்சியார், சூடி கொடுத்த சுடர்கள். பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை, நல்ல பாக்களாலே கொண்ட மாலை, பாமாலை, நற்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு, அந்த ஆண்டாளை வணங்குவோம். இது வணங்கும். அதுக்கப்புறம் பல்பதியம் சுடி கொடுத்தாலை சொல்லு, சுடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை, ரொம்ப உயர்ந்ததான பாவை. ஏன்னா இது பழமையான பாவையே. ஸ்ருதிகளிலே சொல்லப்பட்ட அர்த்தங்களையும் ஸ்மிருதிகளிலே சொல்லப்பட்ட அர்த்தங்களையும் சொல்லபடியினாலே பாவைனா பொம்மைன்னு ஒரு அர்த்தம், பாவைனா பாட்டுக்களாலே கோர்க்கப்பட்டதான பாசுரங்கள். தொல்பாவை சுடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையார். என்ன அழா ஆண்டாள் வளையெல்லாம் சாத்தினுக்கலாம், பல்வளை நிறைய வளையெல்லாம் சாத்தினுக்கலாம். பாடி அருளவல்ல பல்வளையார், பாடி நமக்கு அனுகிரகத்தை பண்ணுகிறார். நமக்கு பாடி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாள். பாடி அருளவல்ல பல்வளையார் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி. இந்த பாசுரத்தை சொல்றார், என்னை வேங்கடவருக்கு விதி. வேங்கடவர் திருமலையில் இருக்கார்கள் பெருமாள், வெங்கடாஜலபதின்னு சொல்லும் இல்லையோ, அவருக்கு என்னை விதி, அவருக்கு என்னை ஆட்படுத்துமாறு செய் அப்படின்னு. வேங்கடவருக்கு என்ன விதி என்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு, நாம் இத்தை பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டாளுக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய துதி தான் முதல்ல வச்சிருக்கா ஆச்சாரியர்கள் தான். இப்போ நம்ம பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். ஏன்னா மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதிலறிந்த நன்னாளால் நீராட போதுவி போதுவினோ நீரழியே
சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் செருமியர்கள் ஊர்வேல் குளந்தூரிவன் நந்தகோபன் குமரன் ஏரானந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் தோல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பார். பதோ பாசுரம், ஆச்சரியமான பாசுரம். 30 பாசுரங்களுமே 30. இப்போ ஒரு மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாலை சாத்தியத்துக்காக வச்சுக்கோங்க. இந்த மாலையில் 30 பதக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு பதக்கம் விழுந்துட்டா கூட அதனுடைய அழகு குன்றி போயிடும் அல்லவா? அது மாதிரி தான் 30 பாசுரங்களும் 30 ரத்தனங்களை போலும். அதில் ஒன்று கேட்டா கூட அதில் குறை ஏற்படும். நல்லா இருக்காது இல்லையோ? இந்த 30 பாசுரங்களுமே அவ்வளவு உயர்ந்தது. அந்த பாசுரங்கள்ல 30ம் தப்பாமே சொல்லவில்லை. நிச்சயம் வருஷம் 360 நாள். இவர் தவறா சொல்றார் 365 நாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மேல நாட்டுக்காரர் கொண்டு வந்த வழக்கம். நமக்கு கணக்குன்னா தட்சிணாயனத்துல 180 நாள், உத்தராயணத்துல 180 நாள். இந்த தை மாசம் மகர சக்கரமம் வந்துருக்குன்னா அங்கேருந்து உத்தராயணம் ஆரம்பிக்கும் ஆடி மாசம் வரைக்கும். அப்ப ஆடியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த தை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாசத்துக்கு தட்சிணாயனம்னு பேர். சூரியனுடைய புறப்பாடு ஒன்று வடக்கு நோக்கி ஒன்று தெற்கு நோக்கி. இதுக்கு தான் அதுக்கு உத்தராயணம் தட்சிணாயனம்னு பேர். அதுதான் நமக்கு கணக்கே தவிர இது மித்த நாள் கொண்டு வந்தது 365 ஒவ்வொரு ராஜா ஒருத்தம் 31 ஒருத்தம் 30 சொல்லி எல்லாம் சொல்லி கூடி பார்த்தா கணக்கு நிறைய கொடுக்குது. அப்புறம் ஒருத்தர் சொன்னா அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒன்று எடு. எல்லாம் ஒவ்வொன்றும் கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய பேரில் தான் ஒவ்வொன்றும் வச்சுருக்கான். இதுதான் உலக பிரசித்தியாக எல்லா ஊர்லையும் எதுத்தானே பார்த்துருக்கோம். இப்போ பஞ்சாங்கத்தை பார்க்குறது யாருக்குமே தெரிய போகிறதே இல்லை. பஞ்சாங்கம் பார்க்குற வழக்கமே போச்சு. இப்போ நம்ம முன்னெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன் அப்பான்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி ஆறான அப்படி சொல்கிறாளா? வேறு ஏதோ ஒன்று சொல்கிறான். அது என்ன சொல்கிறாளோ ஆறுன்னு தெரியும், அவளுக்கு தான் தெரியும். அதனால அதான் சொல்கிறான். அதுதான் சொல்ல வந்தேன். இந்த மார்கழி மாதம் என்பது ரொம்ப உயர்ந்த மாதம். எதற்காக? மார்கழி திங்கள். மார்கழி மாதத்தை கொண்டாடலாம். ஒரு சர்வோத்தரமான காலம், சத்துவோத்தரமான காலம். சத்துவமாக குணங்கள்லாம் வளரக்கூடிய காலம். விடிகாத்தாலும் நம்ம எல்லாரும் எந்திருந்து பகவானுக்கு பூஜைகளை பண்ணி புனஸ்காரங்களை பண்ணி இதெல்லாம் பண்ணுறோமே. எதற்காக? இது ஒரு வைஷ்ணவ மாதம். ஏன்? கண்ணன் பெருமானாலே கொண்டாடப்பட்ட மாதம். கண்ணன் பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 8ஆம் அவதாரம் பண்ணினா அவர் பகவத்கீதைன்னு சொன்னார். பகவத்கீதைன்னு தான் கொடுத்துருக்காரு. இந்த பகவத்கீதையானது 700 ஸ்லோகங்கள் இருக்கும். அதில் மொத்தம் 700 ஸ்லோகங்கள் இருக்குது. அதுக்கு மேலே இருந்ததா அங்கே இருந்ததா 700 ஸ்லோகங்கள் இப்போ இருக்குது. இந்த 700 ஸ்லோகங்கள்லாம் ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணதில்லை. அது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் நடந்து முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் எப்போ நடந்து தெரியுமா? துவாபர யுகத்தில் முன்பகுதியிலே. துவாபர யுகத்தினுடைய மொத்த காலம் 4,32,000 வருஷம். அதாவது 8 லட்சம். இப்போ 4,32,000. இப்போ 8,64,000 வருஷம் துவாபர யுகத்தில். 8 லட்சம். 8,64,000 வருஷத்துல முதல் பகுதியிலே அது 4,32,000 வருஷம். அந்த ஆரம்பத்துக்குள்ளே கண்ணன் பெருமான் அவதாரம் பண்ணி பறந்து போயிட்டாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4,32,000 இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5,126 ஆயிடுது. அப்படின்னா கூட்டிக்கொண்டு 4,37,000 38,000 வருஷம் ஆயிடுது. இன்னைக்கு நமக்கு பகவத்கீதை கிடைக்குதுன்னா அது எம்பெருமானுடைய சொல், அவன் கொடுத்த வாக்கியம். அதனால இன்னைக்கு நமக்கு இருக்கு. கண்ணன் பெருமான் பகவத்கீதையிலே மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மாசங்களுக்குள்ள நான் மார்கழி மாசமா இருக்கேன். ஏன்னா அவர் பிடிச்சிருக்கு. பிருகத் சாம ததாசாம் காயத்ரி சந்தசாமகம் மாசானாம் மார்கசீருஷோகம் ருத்துனாம் குசுமாகரம். ருத்துக்களுக்குள்ளே நான் வசந்த ருத்துவாக இருக்கிறேன். இது கண்ணன் சொன்ன வாக்கியம். ருத்துன்னு சொன்னேன். இப்ப ஹேமந்த ருத்து உண்டு, வசந்த் ருத்து உண்டு. அதுபோல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹேமந்த ருத்துல முதல் மாசம் தான் இப்ப மார்கழி மாசம். இப்போ நான் ருத்துக்களுக்குள்ளே வசந்த ருதுவாக இருக்கிறேன். மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன். அதே போல சாமவேதத்துக்குள்ளே பிருகத் சாமமாக நான் இருக்கிறேன். இதெல்லாம் கண்ணன் சொன்னார். பிருகத் சாம ததாசாம்னா சந்தசுக்களுக்குள்ளே நான் காயத்ரி சந்தஸாக இருக்கிறேன். இதெல்லாம் கண்ணன் சொன்னது. பிருகத் சாம ததாசாம்னா காயத்ரி சந்தசாம் அகம். அகம்னா நான் யாரா இருக்கேன்?
சந்தசுகளுக்குள்ளே நான் காயத்ரி சந்தஸாகவும், அதே போல மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாகவும், அதே போல ரிதுக்களுக்குள்ளே நான் வசந்த ரிதுவாகவும், ரிதுனாம் குசுமாகரம் என்ன மாசா மிருகத்சாம ததாசாமனாம் காயத்ரி சந்தசாமகம், மாசானாம் மார்கசீருஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு இல்லையோ. அதனால அந்த மார்கழி மாதத்திலேயே நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆரம்பித்தாள். மார்கழி திங்கள், இந்த மார்கழி திங்கள் இந்த முதல் பாசுரத்துக்கு ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு அர்த்தம், சாரமான அர்த்தம் உண்டு. இதுல முதல்ல சொல்ல வர்ற அர்த்தம் என்னன்னா, நமக்கெல்லாம் நாம் யாருங்கிற அந்த ஸ்வரூபம் தெரிய வேண்டும். நாம் எல்லாரும் என்னன்னு சொல்லுவோம், ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிற நம்முடைய ஸ்வரூபம் தெரிய வேண்டும். நான் யாருங்கிறது இப்போ நான் அப்படின்னு சொன்னோம்னா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் வந்திருக்கேன்னா யாரு? நான் என்பது இந்த சரீரத்துக்கு பேர ஆத்மாவுக்கு பேர சொல்ல முடியாது. ஏன், எதற்காக சொன்னேன்னா, இப்போ நான் பரகாலம், இவர் குழந்தையா பிறந்தார். அப்ப நான் குழந்தை. ரெண்டாவது, நான் ஒரு 10 வயசாச்சு பாலகன். அப்புறம் எனக்கே 15 வயசாச்சு, நான் வாலிபன். அப்புறம் கல்யாணம் ஆகிடுது, நான் கணவன். குழந்தை பிறந்தது, நான் அப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகும், அவள் குழந்தை பிறகு நான் தாத்தா. இப்போ நான்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றாவே இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிட்டே இருக்கிறோம். சின்ன குழந்தை, அப்புறம் பாலகன், அப்புறம் வாலிபன், அப்புறம் கணவன், அப்புறம் அப்பா, அப்புறம் தாத்தா. இப்போ இதெல்லாம் மாறிட்டே இருக்கு, ஒரு பக்கம் மாறவே இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? சரீரத்துக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே உள்ளது வயதானது. சரீரம் பழசாயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது பூரா மாற்றத்துக்கு உட்பட்டுட்டே இருக்கு. இந்த பக்கம் நான்கிறது என்னன்னா ஆத்மா. இந்த நாம்னு சொல்லப்படுகிற ஆத்மா வயசே ஆகாது, அது அப்படிதான் இருக்கும். ஆத்மாவுக்கு வயசாகிடுமா? சரி, வேற 60 வயசு ஆகிட்டா இருக்குன்னா 60 ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியுமானா? ஆத்மாவை 60 வயசு சொல்ல முடியாது. ஆத்மா என்பது அது ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, நம்மளை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதுக்கு தான் என்ன பேரு? அதிகாரி ஸ்வரூபம். நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். நான் யாரு? பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் யாருன்னா, நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இந்த வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான்கிறது யாருன்னா, இப்போ நான் ஆத்மான்னு நான் போய் ஒருத்தர் சொன்னேன்னா நம்மளை பார்த்து சிரிப்பாக இருக்கு, ஏதோ ஆயிடுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் நான் என்பது அழியாது இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு தான் நான்னு பேர். அந்த ஆத்மாவில் தான் அவர் வேறுபட்டவர், இவர் வேறுபட்டவருங்கிற அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. அதனாலதான் நான்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல வரணும். அகம் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னை வெளியில யாரையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாதுங்கிற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் அகங்காரம் கூடாது, அகங்காரம் கூடாதுங்கிறார். அதனால நான் என்பது ஆத்மா. அந்த அதிகாரியினுடைய ஸ்வரூபம் பெருமாளை துதிக்கணும்னா நான் யாரும் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் அதிகாரி ஸ்வரூபத்தை சொல்ல வந்தது. ரெண்டாவது உபாயம், பெருமாளை போய் சேருவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சொல்ல வந்தது தான் வழி. அதுக்கு தான் உபாயம். பெருமாளை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பாடலாம், அவனை பற்றி பாடலாம், அவனை பற்றி பேசலாம், அவனை பற்றி கேட்கலாம், அவனுக்காக பஜனம் பண்ணலாம், அவனுக்காக பூஜை பண்ணலாம், அவனுக்காக எல்லாம் நமஸ்காரம் பண்ணலாம். இதெல்லாம் பூசைன்னு சொல்கிறோம். அதனால உபாயம், அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் உபேயம், அதை செய்வதன் மூலமாக நான் அடைந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். இது மூணையும் தெரிந்துக்கிறதுக்கு தான் இந்த பாசுரமே. அதுதான் பிராபியத்தையும் பிராபகத்தையும் சங்கிரகம் சுருக்கமாக சொன்னது தான் இந்த பாசுரம். முதல் பாசுரத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கான். நான் யாரு தெரிஞ்சுக்கணும், பெருமாளை எப்படி போய் சேர்றது தெரிஞ்சுக்கணும், அவனை அடைந்து அனுபவிக்க வேண்டியது என்ன தெரிஞ்சுக்கணும். இதை சொல்றது தான் இந்த முதல் பாசுரம். அதுதான் கடைசியில் என்ன சொன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கேன்னு சொன்னதுதான் அதிகாரி. நம்ம யாரு? நமக்கேன்னு சொன்னா நாம் ஆறு.
என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் எனக்கு. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கடைசியில் என்ன சொல்லுவோம்? அவரை விட்டு வெளியிருவோம். ஏன் சொல்கிறோம்? என்னால் முடியல, கடைசியில் அவரை விட்டு வெளியிருக்கணும். கடைசியாக எல்லாரும் சொல்கிறாங்க, மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. மருத்துவர்கள் கடைசியாக மருத்துவர்களை எல்லாரும் பகவானுக்கு சமமாக சொல்லுகிறோம். நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க, நமக்கு எல்லாம் சிகிச்சை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மருத்துவரை நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவானை போல நினைக்கிறோம். அதே போல எம்பெருமான் அவருக்கு பெரிய மருத்துவர் யாருன்னா பெருமாள் தான். அவர் என்ன பண்றாருன்னா கடைசியா மருத்துவரே எல்லா அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லுவார் தெரியுமா? நாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டோம், இனிமே அவரை பிரார்த்திச்சு போகணும்னு சொல்லுவோம். கடைசியா மேல காப்பாற்றுவார். கையை மேல காப்பாற்ற ஆறு அவர் தான் காப்பாத்தியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப டாக்டரால முடியல, அவர் பண்றதை பண்ணிட்டா இனிமே மேற்கொண்டு முடியாது அப்படிங்கிறது சொல்றாரு. இப்ப நாமே சொன்னா, நமக்கே சொல்ற, நம்மளாம் ஆறு நம்மால எதுவும் செய்து முடிக்க முடியாதவர். நமக்கெல்லாம் ஒண்ணுமே சக்தி என்ன இருக்கு? நம்ம பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்றோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பெருமாள் திருவடியில போய் விடணும். பெருமாளே நீதான் கதி அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னால ஒன்றும் முடியலன்னு அர்த்தம். அதானே அர்த்தம். அந்த இடத்துல போய் விடணும். அந்த நமக்கேன்னு சொன்னா ஒன்றும் ஆகாது, ஒன்றும் செய்ய முடியாது என்று இருக்கக்கூடிய நான் பறை தருவான், எனக்கு அவனே ரட்சித்து கொடுக்கும். என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு அவனோடது, என்னோடது இல்லை. சின்ன குழந்தையா இருந்தோம், நமக்கு என்ன எல்லாமே தெரிஞ்சுது? நமக்கு சாப்பாடு பண்ண தெரிஞ்சுதா? இல்லை சாப்பிட தான் தெரிஞ்சுதா? என்ன தெரிஞ்சது? ஒன்றுமே தெரியாது. சின்ன குழந்தையில மலமூத்திராவது இழப்பிடிக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் யார் பண்ணுறான்? அம்மா பண்ணுறான். ஆனால் அம்மா பண்ணுறான்னா இது இந்த இந்த எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், தந்தையாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் தான் நம்மளை ரட்சித்து கொடுக்கக்கூடிய நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் யாருன்னா ஈஸ்வரத்வம், எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியதான பொறுப்பு எம்பெருமானுக்கு. அதைத்தான் அவதாரணைன்னு சொல்றான். நாராயணன் நமக்கு பறை தருவான்னு சொல்லல பாருங்க அந்த குழந்தை. நாராயணனே அடுத்து சொன்னா நமக்கு பறை தருவான்னு சொல்ல, நமக்கே. எப்படி அவர் ஏவகாரம், இந்த ஏவகாரம்னு போட்டோம்னா இவர் தான், வேற யாரும் இல்லை, இவர் தான், அவரே தான், அவர் தான், அவர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையோ. நாராயணனேன்னு சொன்னா ஒரு ஊர்ஜிதப்படுத்துகிறாள். நாராயணனே நமக்கே, நம்ம போல இருக்கக்கூடியவர்களுக்கு பறை தருவார், நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கும், நமக்கு பிராப்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் முதல் பாசுரத்துல சுருக்கமா சொல்றான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, மதி நிறைஞ்சிருக்கான். ஏன்னா சுக்லபக்ஷம் அப்படியே பெருமாள். ஏன்னா இந்த மாதமே சத்தத்தை, நல்ல சத்த குணத்தை வளர்க்கக்கூடிய மாதம். சத்துவகுணம், சத்துவகுணம்னா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான 3 விதமான குணங்கள் உண்டு. நம்ம எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அது ஒன்றும் 3மே எல்லாருக்கும் உண்டு. முதல்ல அதுக்கு சொல்லும் போது சத்த எதி, அதாவது முதல் குணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சத்த குணம் உண்டு, ரஜோ குணம் உண்டு, தமோ குணம் உண்டு. சத்தம்னா ரொம்ப சாதுக்களாக இருக்கக்கூடியவர்கள சத்துன்னு சொல்லுவோம், சத்தம். அதுக்கப்புறம் சத்தகுணம், ரஜோகுணம். ரஜோகுணம்னா கோபதாபங்கள்லாம் வர்றது ரஜோகுணம். தமோ குணம்னா சோம்பல், இந்த தமோ குணம். அதுக்காக இந்த சோம்பல், தூக்கம், இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய குணம் இது எல்லாருக்கும் உண்டு இல்லை. எல்லாருமே காத்தால இருக்கிற மாதிரியே ராத்திரி 12:30 மணிக்கு இருக்க போகிறோமா? அதே மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆயாசமாக கொஞ்சம் படுத்துனா தேவையான போல இருக்குது அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ சத்துவகுணமும் உண்டு, ரஜோகுணமும் உண்டு, தமோ குணமும் உண்டு. 3 குணமும் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கிறதுனால. இந்த சம்சார மண்டலமே இது பெரிய கதை, இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு இன்னும் நாழியாகும். இந்த 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 சம்சார மண்டலத்தில் பஞ்சபூதங்கள் இருக்கோ, இந்த பஞ்சபூதத்திலே இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கு. இப்போ தீர்த்தத்தை மட்டும் தீர்த்தமா தனியாக வச்சுட்டேன்னா எவ்வளவு வருஷம் கூட இருக்கும். தீர்த்தம் அப்படியே இருக்கும். உப்பை வச்சோம்னா அது ஒரு 4 மாசம் இருக்கும். ஆனா தீர்த்தம், ரவை, உப்பு 3 கலந்தா என்ன இருக்குது? 3 மணி நேரம் விடப்படும் ஆச்சா. இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து கலந்து இருக்கிறபடினாலதான் நமக்கு இந்த 3 குணமும் இருக்கு. ஆனா இதுல சத்துவ குணத்தை வளர்க்கக்கூடியதுதான் இந்த மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, நல்ல நாள். எது தெரியுமா?
ஆத்ம விவேகம் புரிந்து கொள்ள வேண்டிய நாளாய். இதுதான் நல்ல நாளுக்கு நன்னாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரகிருதி ஆத்ம விவேகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாள். இப்ப கீழே சொன்னேனே, நான் யாரு? ஆத்மா. பெருமானுக்கு அடிமைப்பட்டவன், பெருமாளையே நம்புகிறவன், பகவானையே சரணாகதி அடையக்கூடியவன், அடைகிறவன். அதனால பிரகிருதி இந்த உலகம், ஆத்மா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடியவர். பிரகிருதி ஆத்ம விவேகம் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் இதுதான். அதனாலதான் நன்னாள் என்று சொல்றான். பிரகிருதி ஆத்ம விவேகம் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் நன்னாள். மார்கழி திங்கள் முதலிருந்த நன்னாளால் நீராட போதுவி. ஏன்னா இந்த நோன்புக்கா ஆண்டாள் எல்லாரையும் கூப்பிடுறான். நீராட போதுவி எல்லாரையும் கூப்பிடுறான். இவன் என்ன நினைச்சுட்டா, ஆண்டாள் நாம் பகவானை பாவனா பிரகர்ஷத்தால் பாவித்து கொண்டு நினைத்து கொண்டு கூப்பிடுகிறேன். அப்ப பெருமாளை கூப்பிடுற போது இவன் என்னவா நினைச்சுக்கணும்னா, தன்னை ஒரு இடைச்சியாக நினைத்து கொண்டான். இடைச்சின்னா துவாபர யுகத்திலே கண்ணன் வாழ்ந்த போது அங்க கோகுலத்துல ஆய்ப்பாடியில் இருந்தவா எல்லாரும் இடையர்கள், இடைச்சிகள், குவாலா சொல்ல முடியும். அவள் தான் இருந்தான். அவள்லாம் கூட அவ்வளவு தூரம் கண்ணனை அனுபவிச்சிருக்காளே. நானும் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்னால் நான் ஒரு இடைச்சியா போயிடும். இவ இங்க இருக்கா சிவிலிபுத்தூர்ல, கண்ணன் இருந்ததோ இவ இருக்கிறது கலியுகம், கண்ணன் இருந்தது துவாபரம், இவர் இருக்கிறது இந்தூர்ல இருக்கிறது பிராமண குழந்தை, அங்க இருக்கக்கூடிய இடைச்சிகள், இவர் இருக்கிறது சிவிலிபுத்தூர், அங்க இருக்கிறது ஆய்ப்பாடி. இப்படி கால வித்தியாசமே இல்லாம எங்கேயோ ஒருத்தரை நினைத்து கொண்டு பாடணும்னு சொல்ல. அப்ப என்னாச்சுன்னா, இவளுக்கு இவளோட நடவோட பாவனையை மாற ஆரம்பிச்சிடும். இப்போ ஒருத்தர் போல நடிக்கணும்னா அவரை பத்தி கதாபாத்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நடிக்க போவான். இப்போ நடிக்கிறவர்களாம் என்ன பண்ணுவான், முதல்ல எப்படி அந்த கதாபாத்திரம் இருக்கணும். இப்போ ராமன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து 4 பேர் அடிக்கிறதுக்கு போக முடியுமா? ராமன் சொன்னாலே பார்த்தாலே பவ்யமா இருப்பார், சாதுவா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார், அப்படிதான் இருக்கணும். இதே ராவணன் அப்படின்னு போட்டோம்னா 10 தலை வச்சுட்டு ரொம்ப குரோதமா இருக்கும். இதெல்லாம் தானே இருக்கும் படம். நம்ம பார்க்கறது அப்படித்தானே கதை கேட்டுருவோம். ஆஹா, ஒருத்தரை போல இருக்கணும்னா அந்த இடையர்கள் எப்படி பண்ணுவா, எப்படி நடப்பா, எப்படி பேசுவா, எப்படி அலங்காரம் பண்ணிப்பா, இது மாதிரியே அலங்காரம் பண்ணிக்கொள்ள ஆரம்பித்தாலாம் ஆனாள். இடை நடையும் இடை முடியும் இடை பேச்சும். அங்க இருக்கக்கூடிய இடையர்கள் தான் எப்படி நடப்பாளோ, எப்படி பேசுவாரோ, எப்படி அலங்கரித்துக் கொள்ளுவார்களோ அதை போல பண்ண ஆரம்பிச்சார். அப்படி பண்ணா அந்த மாதிரியே தன்னை அப்படியே பாவித்து கொண்டால் முழுசா. அப்ப மதி நிறைந்த எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் வாங்க பெருமாளை போய் சேரலாம். தனியா போலே பகவத அனுபவம் என்பது தனி அல்ல, அது கூட்டமா. இப்ப எல்லாரும் தானே வந்துருவோம், ஒருத்தரா வந்துருவோம், அப்படி இல்லையா? இந்த மார்கழி மாதத்துல இந்த பகவானை பத்தி கேட்கணுங்கிறதுக்காக கூட்டமா தான் போகும். இப்ப இவர் யாத்திரை போறோம்னாலே தனியா போக மாட்டோம், கூட்டமா தான் போகும். ஏன் தெரியுமா? யாத்திரைன்னு சொன்னாலே 4 பாகவதர்களோடு சேர்ந்து கொண்டு போவதுதான் யாத்திரை. தீர்த்த யாத்திரை போறா, இந்த மாதிரி பெருமாளுக்கு க்ஷேத்ராடனம் எல்லாம் போறாங்கன்னா தனியாக போக மாட்டா, சேர்ந்து தான் போவான். அந்த 4 பேரோட சேர்ந்து போய் பகவானை பற்றி அனுபவிக்க வேணுங்கிற அனுபவத்தை கொண்டாட வேணுங்கிறதுக்காக தான் போவான். எல்லாரையும் கூப்பிட்றாங்க, நீராட போதுவீர், எல்லாரும் வாங்க, தீர்த்தமாட வாங்க, சீக்கிரம் வாங்க, எழுப்பணும், பெருமாளை போய் எழுப்பணும். மார்கழி திங்கள் மதுரிருந்த நாளால் நீராட போதுவீர், போதுவீனும் நேரடி வாங்குவோம். நம்ம போய் சீக்கிரமா போகணும். ஏன்னா நமக்கு பகவானை அனுபவிக்கக்கூடிய காலமும் ரொம்ப குறைச்சல். பொதுவினோ நேரிழகி அவங்க நன்னா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்களே நேரிழையீர் அப்படின்னு. நேரிழையீர் அப்படின்னு சொன்னா பண்ணையில சொல்றான். நேரிழையீர் நன்னா ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இடைச்சிகளே எல்லாரும் வாங்க. நேரிழையீர் மார்கழி திங்கள் முதலிருந்த நாளால் நீராட போதுவினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. எங்க இருக்காது? ஆய்ப்பாடி. அதுக்கு தான் ஆய்ப்பாடின்னா அந்த கண்ணன் பெருமான் இருந்த இடத்துக்கு பேர் ஆய்ப்பாடி, திருவாய்ப்பாடின்னு பேர். நம்ம கேட்டிருக்கோம், ஆய்ப்பாடினா இங்க இருக்கக்கூடிய இடையர்களும் இடைச்சிகளுமாக இருக்கக்கூடிய யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஆய்ப்பாடி, திருவாய்ப்பாடின்னு பேர். ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய சிறுமியர்கள், அதாவது மதுரங்கனாளா நீராட போதுவினோ நேரடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி. சீர் மல்கும் ஏன்னா ரொம்ப பெருமையா இருக்கான். என்ன சீர் அப்படின்னா, கண்ணன் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நிறைய வம்பு தும்பு. இந்த சின்ன குழந்தைகள் இருக்கும்போது கண்ணன் பண்ண சேட்டைகள்லாம் சில குழந்தைகள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணாங்க. அதை பிடிச்சி வச்சு உட்காந்து வைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும்.
கண்ணன் அப்படித்தானே பண்ணான். எல்லா இடத்துலையும் மேலே ஏறி குடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி இருக்கிறவா வீட்டில் போய் திருடி வரண்டி எண்ணெயை சாப்பிட்டு தேரை சாப்பிட்டு பாலை சாப்பிட்டு பசுமாட்டு காதுக்குள்ளே எருமை விட்டார். இதெல்லாம் பண்ற வேலையெல்லாம் கண்ணன் பண்ணுவார். அங்க அப்ப எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஆய்ப்பாடியிலே ஒரே சேட்டை பண்ற இடமா படுது. கண்ணன் பண்ற பேச்சு பொய், பேசுற பேச்சு பொய், பண்ற விளையாட்டு பூரா இந்த மாதிரி வங்குதுக்கு பண்றாரா. அதனாலதான் அதுக்கு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள். என்ன செல்வம்னா கண்ணனே அங்க பிறந்திருக்காங்க. நம்ம கூட நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மகான் பிறந்திருந்தா நமக்கு எவ்வளவு ஆனந்தம். அவர்களோடு நம்ம இருந்த ஆனந்தம். இப்ப ராமானுஜர் வாழ்ந்த காலத்துல என்ன சொல்லியிருக்கோம், ராமானுஜர் வாழ்ந்த போது நம்மளும் பிறந்திருந்தோம் அப்படிங்கிற பெருமை அவர்களுக்கெல்லாம் இருந்திருந்தோம். ஆனா அந்த பெருமை நமக்கு இல்லையே. இப்ப நம்ம வாழ்ற காலத்துல பெரிய ஒரு மகான் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அவங்க ஆசைப்பட்டு போய் அங்க போய் செய்ப்போம். அதுபோல கண்ணனே அங்க பிறந்திருக்கிறபடினாலே அதுக்கு செல்வ சிறுமியர்கள், ரொம்ப செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய சிறுமியர்கள். எப்படி லக்ஷ்மணன் ராமனோடு கூட சேர்ந்து 14 ஆண்டுகள் காட்டிலே இருந்து அத்தனை கைங்கரித்தையும் பண்ணிருந்தாரா இல்லையா. அப்ப லக்ஷ்மணன் கூடவே இருந்தபடியினாலே அது எவ்வளவு லக்ஷ்மி சம்பந்தத்தோட இருந்ததோ அதே போல பிராட்டியும் கூடவே இருந்தாலும். இப்ப நமக்கு இவர்களுக்கு என்னன்னா ஆய்ப்பாடியில கண்ணனே பிறந்திருக்கிறபடியினாலே செல்வ சிறுமியர்கள். மேல சொல்றா கூர்வேல் கொடுந்துடிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்துடில், இந்த நந்தகோபருக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. பின்னாடி 17வது பாசத்துக்கு சொல்லுவான், அம்பரவேதன் நீரை சோரை அரஞ்செய்யும்னு நிறைய வஸ்திர தானமா கொடுக்க போறார், நிறைய தீர்த்த தானமா கொடுக்க போறார், நிறைய சாப்பாடா போட போறார், அன்னதானமா பண்ண போறார்னு அங்க உண்டு. இப்போ இவர் ரொம்ப பணக்காரர் நந்தகோபர் அப்படின்னா. அவர் எப்படி இருக்காருன்னா, இந்த குழந்தை பிறந்தது கண்ணன் பிறந்ததுலேருந்து இவர் பெரிய வேல் பிடிச்சிட்டே நிற்கிறான். என்ன அவா வீட்டுல குழந்தைகள்லாம் போறதுன்னா அப்பாக்கள்லாம் இல்லை வேலை பிடிச்சுன்னு நினைக்கிறான் இல்லையே. ஏன் அவர் பிடிச்சிருக்கிறாருன்னா, கம்சன் அனுப்பக்கூடிய அத்தனை ராட்சசால் இங்க வந்துட்டே இருப்பாளோ இல்லையோ, அதனால சாதுவா இருக்கிறவர்கள் அவரே வேலை பிடிச்சிருக்கிறாராம். கூர்வேல் கொடுந்தொழிலன். கொடுந்தொழிலன்னா இவர் இந்த மாதிரி பாக்குறவர. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ நடந்து போனா ஏதோ கீழே எறும்பெல்லாம் இருக்கு. எறும்பு நம்ம போவோம், நமக்கே தெரியாது. பட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே நீர் எறும்பை கொன்று விட்டீர், உமக்கு இப்ப ஏற்பட்ட அபராதம் பண்ண போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல போறாடா, சொல்ல மாட்டான். ஆனா அதுக்கு தனியா இந்த மாதிரி பூதங்களுக்கெல்லாம் கேடுதல்கள் ஏற்படுதுன்னா அதுதான் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றோம். ஒவ்வொருத்தர் ரிஷிகளுக்கு பண்றோம், தர்ப்பணம் பண்றோம், பித்திருக்களுக்கு பண்றோம், தேவர்களுக்கு பண்றோம், பிரம்ம யஜ்யம் பண்றோம், பூத யஜ்யம் பண்றோம். இதெல்லாம் பண்றதே இதற்காகத்தான். நமக்கு தெரியாத சில பாவங்கள்லாம் நம்மளை வந்து சேர்ந்துருக்கோம் இல்லையோ, அதுக்காக ஒரு வாரத்தில் ஒரு விளக்கமா இருக்கும். அதை எடுக்கும்போது ஒரு கரப்பாம்பூச்சி வரும். கரப்பாம்பூச்சி வந்த உடனே அதை சரி கரப்பாண்டி நீ போயிட்டு வாங்க அது சொல்ல மாட்டாங்க. உடனே உடனே அதான் அடிப்பான். அடிச்சா ஒரு பாவம் தானே, அது ஒரு ஜீவாத்மா, அதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்கு. அதை நம்ம போய் யாராவது போய் அதை சரி கரப்பே நீ வந்துட்டு தெரியாதப்பா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சா கஷ்டமா இருக்கும் போயிட்டு மெதுவா அப்படின்னு நம்ம ஆறு சொல்ல போகிறது இல்லை. உடனே அந்த விளக்கமாத்த எடுத்து அதை திருப்பி வச்சு மட்டையால் ஒரு அடி அடிச்சுக்கணும். அடிச்சா கொண்டுடும், அது பண்ணாம போயிடும். இப்போ இந்த பாவங்கள்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம், ஆனா தெரியாம பண்றோம். ஏன் அதை பண்ணணும்னு தெரியாமலே பண்ணிடுறோம். நடந்து போறோம், அதுல எறும்பு போயிடும். இப்ப இதெல்லாம் பாவங்கள் தானே. இந்த பாவங்களுக்காக தான் பித்திருக்களுக்கு எல்லாம் யஜ்யம் பண்ணணும். பித்திருக்களுக்கு பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். தேவர்களுக்கு பண்ணணும். அதே போல இந்த பூதங்கள்னா இங்க வாழக்கூடிய உயிர் வாழிடங்கள், பசுவுக்கு கீரை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி சில விலங்குகளுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணணும். பூத யஜ்யம் பண்ணணும். அது போல பிரம்ம யஜ்யம் பண்ண வேண்டும். இதெல்லாம் பண்ணணும். நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் நடந்து கொள்ளணும்னு சொல்றான். இதெல்லாம் பஞ்சமகா யஜ்யங்கள்னு சொல்றோம். 5 வேள்விகள் இதுக்கு தான் பேர். வேள்விகள்னா இதுக்கு தான் 5 வேள்விகள்னு பேர். ஆஹா, இதெல்லாம் பண்ணணும் இல்லையோ. அந்த நந்தகோபர் அவ்வளவு பெரியவர், அவரை போய் கொடுந்தொழில்னு சொல்லலாமா? இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே ஒரே கட்டமா வந்துட்டு இருக்கு. அதனால யாரு வருவானும் தெரியாது. அதனால கொடுந்து மேல பிடிச்சிருக்காராம். ஏன்னா அந்த பிள்ளை மேல இருக்கக்கூடிய பாசத்தினால. அதனாலதான் அந்த கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன். ஏன்னா குமரன் சொன்னா ராமனுக்கு ரொம்ப பவ்யன்னு பேர். ராமன் சக்கரவர்த்தி திருமண பக்கத்திலே அவர் தான் இருக்கார். அயோத்தியா வாசிகளுக்கு ரொம்ப பவ்யமா இருக்கார். ஆனா கண்ணனு பார்த்தா தீவு. இப்ப கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன். நந்தகோபருக்கு பக்கத்துல இருந்தா சின்னவரா பவ்யமா இருக்கான். அது கண்ணன். சரி, அடுத்து சொன்னா யசோதை இளஞ்சிங்கம். யசோதை பக்கத்துல இருந்தா சிங்கமாட்டம் இருக்கான்.
அங்க பார்த்தா பவ்யமா சின்ன பையனா இந்த பிள்ளையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு இருப்பாரா சாதுவா. இங்க யசோத பக்கத்துல வந்தோம்னா சிங்கம் மாட்டா இருக்குமா. ஏன் சிங்கம்னு சொல்றாங்கன்னா கம்சனையே பின்னாடி முடிக்க போறாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் கொடுந்தோழிலன்னு சொல்லி அவர் வேலை வச்சுட்டு இருக்காரு, தானும் வச்சுக்க மாட்டாங்க. அங்க பவிமானன்றாரு. அப்பாவுக்கு பின்னாடியே எப்போதுமே பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பவிமான் இருக்கும். அம்மா பக்கத்தில் போனவங்க விரட்டி விரட்டி உள்ளுக்குள்ள போய் அடுக்கலையில போய் அங்கே நிறைய பேசிட்டே இருக்கும். என்ன பேசுதுன்னா அம்மானா கொஞ்சம் சொல்றதெல்லாம் கேட்டே இருக்கணும், அதனால சொல்லுவா. அப்பாட்ட பக்கத்துல வந்துட்டோம்னா நீ என்ன படிச்ச என்ன மதிப்பெண் வாங்கினு கேட்க ஆரம்பிச்சிட்டா இப்ப என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அங்க பவியமா இருக்கும். இப்ப இந்த பிள்ளைங்க என்ன பண்றது, குமரனாக பவியமாக இருக்கிறார். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா அந்த யசோத பக்கத்துல இளம் சிங்கமாக இருக்கிறார். யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் கூர்வேல் கொழுந்துடன் அந்த கோபன் குமரன் இயரார்ந்த கண்ணி. கண் எவ்வளவு நல்லா இருக்கான்னா அந்த யசோதைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தை எந்த நேரத்தில் எந்த தீம்பு பண்ணும் அப்படின்னு யார் கம்ப்ளைண்ட் பண்ண போறாலும் தெரியலங்கிறதுக்காகவே பார்த்துட்டே இருக்கலாம். நிலக்கதவே எடுத்து விட்டுறான். ஏன்னா குழந்தை குண்டா இருக்கு, நிலக்கதவே எடுத்து விட்டா தான் நேரம் பார்த்துட்டோம், என்னென்ன ஆர்ஆர் பண்றாங்கிறது நேரம் பார்த்துக்கலாம் இல்லையோ, அதுக்காக நிலக்கதவே எடுத்து விட்டா. இன்னொன்னு கண்ணு எப்போதும் கண்ணனையே பார்த்துக்கணும். ஏன்னா அவ்வளவு அழகா ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன். கார்மேனி பெருமாள் திருமேனி எப்படி இருக்கு, கருத்து மேனி. கார் மேகம், இந்த மேகத்தை போல இருக்கக்கூடிய நீலமேக க்ஷாமலனாக இருக்கக்கூடிய திருமேனி கார்மேனி. பெருமாள் திருமேனிய அவ்வளவு அழகு. பெருமாளுக்கு திருமேனி ஒவ்வொரு ஊர்ல போனா என்ன அழகா இருக்க சொல்லமா இல்லையா, என்ன அழகா இருக்க அப்படி ஜொலிக்கிறார் அப்படி சொல்லுவோம். ஜெகஜோதியா இருக்கா அப்படின்னா ஜெகஜோதி. ஜெகம்னா உலகம், ஜோதியில இந்த உலகத்துக்கே ஜோதியாக ஜொலிக்கிறான்னு சொல்லமா இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் கார்மேனி கருத்து திருமேனியா இருக்க கார்மேனி. எடுத்து சொன்னா செங்கண் சிவந்த கண்கள். பெருமாளுக்கு கண்கள் தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்களைத்தான் சாஸ்திரங்களே சொல்லுது. இந்த கண்கள் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவனுடைய கண் எப்படி இருக்குமா, கண்ணு அவ்வளவு சிவந்த கண்களா. தசையதா கவ்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சொல்லுகிறது சாஸ்திரம். அந்த கண்கள் வாத்சல்யத்தாலே குதிரை சிவந்த கண்கள்னு சொல்றாங்க. வாத்சல்யம்னா கண்ணுக்குட்டி, பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டா அந்த கண்ணுக்குட்டி போடுற போது அப்படியே ரத்தம் சீச மச்சை எல்லாத்தோடையும் போடும். பக்கத்துலேயே ஒரு தட்டு வச்சுட்டு அதில் வைக்கலாம் வச்சுட்டு ஏந்தி நிற்க போறா சில நேரம். அதுக்கே நம்மளை விட்டாது, அது பக்கத்தில் நிற்போம். அது சில நேரம் அப்படியே உட்காந்துட்டே ஈந்துரும், கண்ணு ஈந்துரும். அப்போ என்ன இருக்கும், அப்படியே ரத்தம் சீசதையோடு இருக்கும். நம்மளே நித்தப்படி பால் கொடுப்போம், புண்ணாக்கு கொடுப்போம், தீர்த்தம் கொடுப்போம், தீனி கொடுப்போம், நம்மளே வரவிடாது, அப்படியே உம்முங்குவோம். அந்த நேரத்தில் அந்த அந்த பசுமாட்டு கண்ணுக்குட்டியில் இருக்கக்கூடிய ரத்தம் சீழ் இது எல்லாத்தையும் தன்னோட நாக்காலே நெக்கி நெக்கி சாப்பிடும். அது என்னது, வாத்சல்யங்கிற கல்யாணம். வாத்சல்யம்னா என்ன அர்த்தம், தன்னுடைய குழந்தையினுடைய அழுக்கை தானே தன்னுடைய நாக்காலே நக்கி நக்கி சாப்பிடுறது அந்த பசுமாடு. வத்சன கண்ணுக்குட்டின்னு பேரு. வாத்சல்யம்னா இந்த குணம், ஒருத்தருடைய கோளாறை குற்றத்தை குணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சுபாவத்துக்கு வாத்சல்யம்னு பேர். இப்ப நம்ம மேல எவ்வளவு கோளாறு இருக்கு. பெருமாள் நம்ம புஷ்பம் வைக்கிறோம், வைக்கும் போதே ஏதாவது கீழே விழுந்துருவோம், அதே எடுத்து திருப்பி வச்சுருவோம். இல்லை தேக்கம் எடுப்போம், திடீர்னு கொடுத்தோம், இல்லை அங்கே போவோம், ஆறுதலாக விடிச்சிருவோம். நம்ம மேலே எவ்வளவு கோளாறு இருக்கு. ஆனால் அந்த கோளாறையும் மீறி நம்முடைய குற்றத்தையே எம்பெருமா குணமாக கொள்ளுகிறார்கள். அதுக்கு வாத்சல்யம்னு பேரு. அப்படி வாத்சல்யமே பூண்டி இருக்கக்கூடிய கண்களை படைத்தவன் செங்கன், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். பெருமாளுடைய முகம் எப்படி இருக்கான், என்ன சந்திரனை போலையும் இருக்கு, சூரியனை போல. ஏன் அப்படி சொல்றோம், பக்தர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிலவை போலே ஜொலிக்கிறான். சரி, அபக்தர்களுக்கு எப்படி இருக்கா அப்படின்னா வெயில போல தகிக்கிறான் சொல்லலாம். அப்ப பக்தர்களுக்கு நிலவு போலே இருக்கிறான், குளிர்ச்சியா இருக்கான். அபக்தர்களுக்கு அவன் எப்படி இருக்கான், அவன் வெயில போலே காய்கிறான். கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணன். பெருமாளுக்கு அடையாளம் கூட எவ்வளவு சொல்லுது. பெருமானுடைய திருமேனியை சொல்லி, அவனுடைய திருக்கண்களை சொல்லி, அவனுடைய திருமுகமண்டலத்தினுடைய பெருமையை சொல்லி, அவன் யாருன்னு கேட்டா நாராயணனே. நமக்கேதான் பறை தருவான், நமக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பிராப்தத்தை தருவான்.
அப்படின்னு நாராயணனே நமக்கே பறை தருவார். பாரோர் புகழ இந்த உலகமே புகழும்படியா, இந்த உலகமே புகழ வேண்டும். பாரோர் புகழ படிந்து ஏலோ. முதல்ல கூப்பிட்டது என்ன? மார்கழி திங்கள் மதுரந்த நன்னாளால் நீராட போதுவேன்னு சொன்னான். குளிக்க வாங்கவும் கூப்பிடுறான். பெருமாளை சேவிக்க போனோம், பெருமாளை எழுப்பணும். அந்த எழுப்ப வேண்டிய எம்பெருமானுக்கு போய் எழுப்பணும்னா அதுக்கு முன்னாடி நம்மளாம் குளிச்சுட்டு வரணும். அப்ப நம்ம குளிக்கிறதுக்கு தான் நீராட போதுவேன்னு சொன்னான். இப்ப படிந்து ஏலும்னா நன்னா அமிர்ந்து குளிக்கும். படிந்து அப்படின்னா நன்னா அமிழ்ந்து நன்னா திருப்தியா. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா போய் தீர்த்த மாட்டத்துக்கு போறோம், தீர்த்த மாட்டினா நன்னா அமிழ்ந்து குளிக்கும் அப்படிங்கிற மாதிரி படிந்து ஏலோ நிற்பாங்க அப்படின்னு சொன்னது. பிராப்தியத்தையும் பிராபகத்தையும், பிராப்தியம்னா பெருமாளை சென்று அடைவது எங்க? பெருமாளை போய் சேரணும், அதுதானே அடைவது. சரி, அங்க போய் அடைந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேடிக்கை பார்க்க போறதில்லை. பெருமானை சென்று அவனிடத்திலே பக்தி பண்ண போகிறோம், அவனிடத்திலே தொண்டு புரிய போகிறோம். அதைத்தான் பிராப்தியத்தையும் பிராபகத்தையும் சுருக்கமா சொன்னதுதான் இந்த பாஷம். இதுதான் நாராயணனுக்கே பரிதர்வான் பார்வோர் புகழ படிந்து ஏலோர் என்பார்மார் அப்படிங்கிற ஒரு முதல் பாசனத்தினுடைய அர்த்தம். இப்ப ஸ்ரீரங்க மகாத்மியம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். அதே போல விதுர நீதிங்கிறது நிறைய இருக்கு, 5 விஷயம் தான் இருக்கு. அப்படி தொட்டு 4 திரும்ப நான் பூர்வமா அனுபவிக்கிறேன். இப்போ ஸ்ரீரங்க மகாத்மியம். ஸ்ரீரங்க மகாத்மியம்ங்கிறது ஸ்வயம்பக்த க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள் உண்டு. ஸ்வயமாக ஏற்பட்ட க்ஷேத்திரங்கள், தானே ஏற்பட்டது, யாராலும் தோற்றுவிக்கப்படாதது, ஸ்வயமாக ஏற்பட்டது. வானமாமலை அப்படி சொல்லும்போது நாங்குநேரி சொல்றோம், அது ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். திருவரங்கம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். அதே போல திருவேங்கடம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். அதுபோல் பார்த்தீங்கன்னா வடக்கே நைமிஷாரண்யம், அயோத்தியா, பத்ரி இதெல்லாம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். அதுக்கப்புறம் புஷ்கரம் இதெல்லாம் இந்த ஸ்வயமாக ஏற்பட்டதான க்ஷேத்திரங்கள். இந்த க்ஷேத்திரங்களுக்குள்ள முக்கியமானது பிரதானமானது திருவரங்கம், ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர். இந்த ஸ்ரீரங்கத்தை மகாத்மத்தை இந்த ஸ்ரீகோஷம் அடியனுடைய பொழுதா வச்சு இந்த ஸ்ரீகோஷம் இந்த கோஷம் இந்த புத்தகம் இதை இப்போ எடுத்தேன்னா அப்படியே உதிர்ந்து விழுது. அதனால அது ரொம்ப பத்திரமா இருக்கு. அது உதிர்ந்து விழுந்தாலும் அதுக்குள்ளே கொண்டு போறது. ஏன்னா அவர்கள் கைப்பட்டது, அவர்கள் கைப்பட்டு அவர்கள் சேவித்தது. அதை அப்படியே எடுத்து இதுக்கு பந்தோபஸ்தெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கண்ணா முன்னாடி எங்கேயோ மாறிடுவோம். அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பதிவு போட்டது. அதுல இதுக்கு ஸ்ரீரங்க மகாத்மியத்துக்கு தசாத்தியாயி சதாத்தியாயின்னு 2 அத்தியாயங்களாலே புராணங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த சொல்லப்பட்டது. ஸ்ரீரங்கம் அதை சொல்லத்துக்கு முன்னாடி ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம், தானாக ஏற்பட்ட க்ஷேத்திரங்கள். அதுக்கு முன்னாடி தீர்த்தங்கள், கங்கா, யமுனா, சரஸ்வதி, இது 3 தீர்த்தங்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரிஷிகள்லாம் 6 எப்படி ஆறுடன் சம்பாஷணம் பண்ணி கொள்ளுகிறார்கள். சிவன் என்ன கேள்வி கேட்டார், அதுக்கு நாரதர் என்ன பதில் சொன்னார். இதெல்லாம் தசாத்தியாயி, 10வது அத்தியாயம், சதாத்தியாயி அப்படிங்கிற அத்தியாயங்களாலே சொல்லப்பட்டு உள்ளது. அதுக்கு தான் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்று பேர். ஏன்னா இது எல்லாமே கடைசியா ஆண்டாள் எங்கு போய் சேரத்துக்கு ஆசைப்பட்டாள், ஆறுடன் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள்னா கண்ணனோட. இந்த கண்ணன் ஆறு, கண்ணன் வேறு யாரும் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பகவானே. கடைசியா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து, ஏன்னா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆயனுக்காகத்தான் கண்டகனான்னு வாரணமாயிரம் சேவிக்கணும். அப்போ அங்கேருந்து இங்கே வரணும்னா பெருமாள் ஸ்ரீரங்கநாதனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாவோ. அதனாலே பெரியாழ்வாருடைய கனவிலே பெருமாள் தோன்றி அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்றார், நீ உங்கள் பரிகரங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தை கொண்டு வந்துடும், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இன்னைக்கெல்லாம் நம்ம சொன்னோம்னா சிரிப்போம், பெருமாளாக நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதா. அங்கே போனான், எல்லாருமே சேர்ந்து போனான். ஆண்டாள் போனான், மூலஸ்தானத்துக்கு முன்னாடி போனான். பெருமாளுடைய ஆதிசேஷ பீட்டத்தில் கால வைத்தாள், பெருமாள் திருவடியை தொட்டாள். அதுக்கப்புறம் காணும், மறைந்தாள். இவ்வளவுதான் ஆண்டாள் கல்யாணம்னு சொல்லுமேனா, கல்யாணம் 12 தான் இல்லை, கல்யாணம் பண்ணி கொள்ளுவதாக கணா கண்டாள். பெருமாள் திருவடியை ஆதிசேஷ பீட்டத்தில் கால வச்சா, பெருமாள் திருவடியை தொட்டா, மறைந்தாள். இவ்வளவுதான் சரித்திரம். பெரியாழ்வார் வெளியில் நிற்கிறார், காணும். அசரீரி வாக்கு தான் வருது. பெரியாழ்வாரே, உன் பெண்ணை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான், உன் பெண்ணை நாம் ஏற்றுக்கொண்டோம், நம்மோடு சேர்ந்தாள்.
ஜனக மகாராஜனைப் போலேயும் சமுத்திரராஜனைப் போலேயும் நீர் நமக்கு மாமனாராணி. இதான் வாக்கு. அசரீர் வாக்கு சொன்னது என்ன? சமுத்திரராஜன் பெண் தானே, பிராட்டி. சரி, அந்த சமுத்திரராஜனைப் போலேயும் அதே போல ஜனக மகாராஜாவை போலேயும், ஜனக மகாராஜா ராமனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார், அதுபோல நீர் நமக்கு மாமனாராகிவிட்டி அப்படிங்கிறது தான் அசரீர் வாக்கு. இவ்வளவுதான் நடந்தது. அந்த ஸ்ரீரங்கத்துல தான், ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே ரிஷிகள்லாம் பேசிக்கொள்றா, எங்க இருக்கு இந்த ஸ்ரீரங்கமானது, எங்க இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு சொல்றா, ஒரு இடத்துல தீர்த்தம், அதாவது ஸ்ரீ வராக தீர்த்தம் என்று உள்ளது. இந்த வராக தீர்த்தத்துக்கு தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான திவ்ய கஷேத்திரம். இன்னைக்கு நம்ம போனோம்னா, இங்கேருந்து சேலத்துலேருந்து புறப்பட்டு போனோம்னா நாமக்கல் தாண்டி மொச்சியம் தாண்டி அந்த இடத்துல திருவாசின்னு ஒரு இடம் இருக்கு. திருவாசின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் ஒரு தீர்த்தம் உள்ளது, வகுள தீர்த்தம் என்று பேர். அந்த வகுள தீர்த்தத்துக்கு தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய, ஸ்ரீரங்கம் தெற்கு தானே, இந்த தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் அங்குதான் உள்ளது. இது யாரு? விபீஷணனாலே எழுந்துருளப்படப்பட்டது. விபீஷணன் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தார்னா அயோத்தியாவிலிருந்து ஏழை பண்ணிட்டு வந்தார். அயோத்தியா எங்க இருந்ததுன்னா பிரம்மா ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். பிரம்மா ஆராதனை பண்ணது எப்போன்னா, பெருமாள் தான் பிரளய காலத்தின் போது ஒரு அன்னப்பட்சியாக தோன்றி பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொடுத்தது. ஹரின்னு சொல்லப்படுகிற ரங்கநாதன் தானும் இந்த பெருமாளை பிரம்மாவுக்கு எழுந்துருளை பண்ணி கொடுத்த பெருமாள் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பிரம்மாவாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். அதுக்கப்புறம் இக்ஷாகு குலத்துல வந்து சேர்ந்தா, இக்ஷாகுனுடைய முன்னோர்கள், அதாவது இக்ஷாகு குலத்துல ராமனுடைய முன்னோர்கள் ஒருத்தர் மேல போன போது பிரம்மாவனத்துல நீர் வச்சு என்ன பண்ண போறீங்க, நான் வச்சுக்கிறேன், பெருமாளை திருவாராதனம் பண்றேன், பூஜை பண்றேன்னு சொல்லி அங்கிருந்து எழுந்துருளை பண்ணி கொண்டு கீழே இறங்கி வந்தார். அயோத்தியாவிலே பல வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா பரிசு கொடுக்குறேன்னு விபீஷணனுக்கு பெருமாள், ராமன் சக்கரவர்த்தி திருமகன், இந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொடுத்தார். அந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணி கொடுத்ததுதான் இந்த கங்கை, அதாவது காவிரி தீரத்திலே பெருமாள் அங்கே வந்து ஒரு சாயரட்சதை எழுந்துள்ள போது அதுக்கப்புறம் நான் இங்கேயே எழுந்துருளேன்னு சொல்லிட்டார். அதுதான் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மகிமை. இன்னைக்கு சுருக்கமா 2 வார்த்தை தான் சொல்லுங்க, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆரம்பிக்கும். அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியம். பெருமாள் இன்னைக்கு 7 காரணம் ரங்கநாதனா பெருமாள் இன்னைக்கு சனிச்சிருக்காருன்னா அதுக்கு பூர்வாகம் என்ன அப்படிங்கிறத நாளை இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுதுக்கு காலத்துக்காக, ஏன்னா அவதானியும் சொல்லி அதுக்கப்புறம் பாசுரங்களையும் அப்படி சொல்லி இது எல்லாம் சொல்றோம். விதுர நீதியும் என்னங்கிறத சொல்றோம். விதுரன் அப்படின்னு சொன்னா ஒரு மகா ஞானி. அவர் விதுரஸ்ய மகாமதிஹி அப்படின்னு வேதவியாசர் அவரை பத்தி கொண்டாடுகிறார். மகாமதின்னு சொல்றாங்க. அவ்வளவு உயர்ந்தவர் அவர். எப்பேற்பட்ட தர்மசாஸ்திரங்களை எல்லாம் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது இதெல்லாம் பற்றியும் நாளைக்கு சுருக்கமாக இதை முடிச்சுட்டு, திருப்பாக இதை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு வார்த்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன்னு சொல்லி இப்பொழுது ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். பாசுரங்களை செய்திக்கலாம். மார்கழி திங்கள் மதிநிற இந்த நாளார் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் சிறுமியர்கள் மறுகடி திங்கள் மருந்திர நாளார் நீராட பொதுவீர் பொதுவினோ நேரிடையே சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் உருவேல் கொடுந்துடன் நந்தகோபன்குமரன் நிராந்த கண்ணி சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே படை தருவான். ஆரோர் புகழப்படிந்து ஏலோர் அம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.